நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukonam Sanoil. அது இது எது? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்கேஜி அட்மிஷன்ல இருந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வரைக்கும் பசங்களுக்குலாம் அதுலவே நிறைய போட்டி. இது கூட பரவாயில்ல. டீனேஜ்ல கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுல பசங்களுக்குள்ள ஏகப்பட்ட போட்டி. இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்காக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எஃப் ஃபிகர் யார் யார் நோக்கினோம், அப் ஃபிகர் பிக்கப் பண்ணுவதே அறிவு. ஆஹா ஆஹா, எவ்வளவு அறிவு எனக்கு. இப்போ நான் சொல்கிற இந்த அட்வைஸை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணும்போது உங்கள் அறிவை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்போ சொன்ன விஷயத்துக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நானாக சொல்லிட்டேன். ஆனால் வரப்போகிற அந்த செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இவங்களாம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய நடிப்பு, அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான டேலண்ட்ஸ் 3 பேருமே. அண்ட் யார் அவங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இது லிஃப்ட்குள்ளே இருக்காங்க, கூப்பிடலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு அமேசிங்கான 3 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. 3 பேருமே செம்மையான ஆட்கள். வெல்கம் டு தி ஷோ. 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 3 பேருமே நல்ல ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம சூப்பரான டான்சர்ஸ். ஏங்க நம்புங்க, கை தட்டுங்க. நீங்க கை தட்டுனீங்க அந்த மாதிரி, நீங்க ஏன் கை தட்டுனீங்க? I am also a very good dancer, heavy dancer, heavy weight dancer. ஹலோ இல்லையா? ஓகே, நம்ம ஒவ்வொருத்தரையா ப்ராப்பரா அறிமுகப்படுத்துவோம். முதலாவதாக உட்கார்ந்துருக்கவங்க ஒரு நல்ல நடிகை. அண்ட் அதை தாண்டி விஜய் டிவியில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் கேர்ள்ஸ் டீமோட ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. எங்கள் டீமே வந்து அவங்கள பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மர். ஆனால் எங்கள் டீமில் ஒரே ஒருத்தர் மட்டும் பயப்படல, அவர் தான் மிஸ்டர் மைக்கேல். சண்டையில் போட்டி போடுறா அப்படின்னு சொன்னால் நம்பரை வாங்கி விசார் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிட்டான் அந்த மைக்கில். இருந்தாலும் இப்போ வைக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல. ஆனால் அந்த நம்பரை கொடுத்தது நான் தான். இதை இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து நான் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க, அவங்கள நான் விஷ் பண்ணோம், அவங்க நம்பர் கூட அப்படின்னா சரி தம்பி எதிர்கண்டஸ்டண்டாக நல்லா விஷ் பண்ணுதுன்னு அன்றைக்கி நம்பர் கொடுத்தவன் தான். கடைசியாக வந்து இந்தடா கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு நீட்டிட்டு போயிட்டான் ரிட்டர்னுக்கு. அதுக்கு மேலே எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ வந்தனா வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கு உங்களுடைய கல்யாண வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன சொல்றாரு மைக்கேல்? மைக்கேல் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரா நீங்க சொல்றதை கேட்டு அமைதியா இருந்துக்கிறாரா வழக்கம் போல? அவர் சொல்றதை நான் கேட்டு அமைதியா இருக்கேன். சும்மா போங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்பயே நீங்க சொல்றது தான் கேட்பாரு. ஓகே, காமெடி ஷோன்றதுனால நீங்க பேசுறது கரெக்டா ரெலவெண்டா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. டான்ஸ்லாம் இப்பயும் ஆமா 2 பேர் வீட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்களா? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. சொல்லுங்க. ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட் வெரி குட், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். வந்து பெண்களுக்கு 2 பெண்களுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா பெண்களுக்கு பிடித்தமான ஒரு கிஃப்ட் பொருள் வந்து டெடி பேர். அவருக்கும் இப்போ நான் சொல்றதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இவர் ஒரு க்யூட்டான பையன், ரொம்ப க்யூட். அது எப்படி சொல்றது, அது என்னமோ பேபின்னு சொல்லுவாங்களே, அமுல் பேபி, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பர்சன். பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பாரு, ஆனால் ரொம்ப அதிகமாக பேச மாட்டாரு. அழகான ஒரு புன்னகை இருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பையங்க. சாய் பிரசாந்த், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. ஷோ ஸ்வீட்னு அப்படியே அந்த கண்ணத்தை நிறைய பொண்ணு கிள்வாங்களா? சேச்சா சேச்சாண்ணா இல்லையா, கண்ணெல்லாம் செவந்திருக்கேன். அது அப்படிதான். அது எப்படிதான்? அது அப்படிதான். அது அப்படிதான். ஆமா. ஓகே, நீங்க வந்து நிறைய மிமிக்ரி பண்ணுவீங்க இல்லையா? எங்களுக்காக ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ். நம்ம வாழ்க்கையில் இருமல் தும்மல் விக்கல் ஜலதோஷம் இன்பம் துன்பம் மதிப்பம் மாலை மரியாதை பணம் பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்ம கேட்டு வரல, தானே வருது. இது வரதை தடுக்க முடியாது, வந்தால் திருப்பி போகணும்னு சொல்லவும் முடியாது. இச்சச்சா கச்சச்சா 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 இச்சச்சா இச்சச்சா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது என்றைக்குமே கிடைக்காது. சூப்பருங்க, நல்லா உண்மையிலே சூப்பரா பேசுனீங்க. உங்கள்ட்ட வந்து மிமிக்ரி எல்லாம் கத்துக்கணும், நிறைய பேர் கத்துக்கலாம், தப்பே கிடையாது. எங்களுடைய யூனிட்ல நிறைய பேருக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போங்க. இப்படி உங்க கை தண்டி தான் இருக்கேன் மொத்தமே. நான் என்னது, உங்க கை சைஸ் தான் இருக்கேன் நான் மொத்தமே. ஓகே, அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஒன் சைட். வெல்கம் டு தி ஷோ சாய் பிரசாந்த்.
அண்ட் மூணாவதா யார்ப்பா குழந்தைங்கலாம் இங்க உட்கார வச்சீங்க, பெரியவங்க எங்க போயிட்டீங்க? கார்த்திக். ஓ, ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு தேவதை, அது யார் அப்படின்னா நம்மளுடைய பிரியதர்ஷினி. வெல்கம் டு தி ஷோ பிரியதர்ஷினி. பேரை சொன்னாலே போதும், இன்னும் நாங்கள் எல்லாருமே வந்து அதை சுருக்கி, அதாவது பேர் மட்டும் எதுக்கு பெருசாக இருக்கணும், அவங்கள மாதிரியே இருக்கலாமேன்னு சொல்லி பிடி அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கூப்பிடுவோம். அண்ட் டிடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு பேசவே மாட்டாங்க, ரொம்ப கூச்ச சுபாவுடைய ஒரு பெண், அவங்களுடைய ஒரு அக்கா. ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. அவங்க அக்கா தானே இவங்க, நாங்கள் அடிக்கடி சத்தியெல்லாம் வாங்கிக்குவோம். ரொம்ப சாஃப்டான ஒருத்தவங்க. அந்த தாவணி கனவுகள் படத்தில் அந்த காசு எடுக்கிறதுக்காக ஏன் குடிஞ்சோன்றது இப்போ தெரிஞ்சா தெரியல அவங்களுக்கு? தெரிஞ்சிருச்சு. வெரி குட். வெரி. அப்பயே தெரிஞ்சுதா? இல்ல அப்ப ஷூட்டிங் அப்போ தெரியல? உண்மையிலே தெரியலையா? உண்மையே தெரியல. அது என்ன படமா ஓடும் அங்க? ஓ, ஓடாதா? சொல்லியா ஏன் உங்களை குனியே சொல்றாங்க? அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஓகே, எவ்வளோ நல்ல பிள்ளை பாருங்க. அண்ட் உண்மையிலேயே ஒரு மூத்த காம்பேரர் இங்கே வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவும் பெருமை. வெல்கம் டு தி ஷோ பிடி. தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. யாரெல்லாம் இந்த ஷோ பார்த்துருக்கீங்க ஃபுல்லா? நான் பார்த்திருக்கேன். இப்போ தலையை தொங்க போட்டு என்ன பிரயோஜனம்? ஜெயிக்க முடியாது இனிமே. அப்படியா? ஷோவே பார்க்கலன்னு போது எப்படி ஜெயிக்க முடியும்? ஓ, ஷோ பார்த்தே ரூல்ஸ் எதுவும் புரியல. நான் வந்து ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய ஷோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஷோஸ் வந்து எல்லார் மத்தியிலையும் ரொம்ப புகழ்பெற்று இருக்கும். ஆனால் ஒரு ஆங்கருக்காகவே ஒரு ஷோ இவ்வளோ பாப்புலராக இருக்குது, இவர் இல்லைன்னா இந்த ஷோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்திய தொலைக்காட்சியில் முதல் ஷோ இதுதான். இதெல்லாம் நான் சொல்லிங்க அப்படின்னு நான் சொன்னேனா? இல்லை இல்லை, அவங்க இப்போ கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோ இது. டெஃபினட்டாக தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நான் அதை சிரம் தாழ்த்தி அதை நான் ஏற்றுக்கிட்டு தீரணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிடி. எப்படி பேசுகிறாங்க அவங்க ஷோவெல்லாம் பார்த்துட்டு, பிடிக்கலனா கூட நல்லா பாசிட்டிவாக சொல்கிறாங்கல்ல அவங்க. என்னென்ன ரவுண்ட் இருக்குன்னு தெரியுமா? நானே பெரிய ரவுண்டு. அவ்வளோ பெரிய ரவுண்டு இங்கே கிடையாது, எல்லாம் சின்ன ரவுண்டு தான். ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்ன விளையாட போகிறோம் வந்தனா? டூப் இல்ல, அது என்னது? ஃபர்ஸ்ட் கையை தூக்குனீங்க, நான் ஷோவெல்லாம் பார்த்தேன். குரூப்பில் டூப். குரூப்பில் டூப் ரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றேன். அதுதான் 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸ் வச்சுங்க. இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் யார் ரீட்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அழகான பரிசு காத்துட்ருக்கு. 3 பேருமே விளையாட தயாராக இருக்காங்க. இவங்க விளையாட போகிற முதல் ரவுண்ட் குரூப்பில் டூப் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. அதில் 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க வர போகிறாங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஸோ இவங்க தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப். இவங்க வந்து அவங்க வீட்டில் தண்ணி இல்லைன்னு தண்ணி பிடிக்க வந்தவங்கன்னு நினச்சக்கூடாது. ஓகே, ஆனால் இவங்க வந்து பாத்திரத்தில் பேர் எழுதுறவங்க. இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். அவங்க 3 பேருக்கும் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது பிடி. நீங்க சொல்லுங்க ஏபிசி 3 பேர்ல யாரு டூப்? ஏன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? ஒரு கெஸ் தான். காரணம்னு சொல்ல தெரியல. ஏன்னா ஒருவேளை அவங்க எழுதுறத பார்த்தா கெஸ் பண்ணலாம், இப்படி நின்று பார்த்தா என்ன கெஸ் பண்ண முடியும்? ஏன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ பிடி தான் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏ மேலே டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது வந்தனா. சி. என்ன ரீசன்? இல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. உங்கள்ட்ட சொன்னாரா? இல்ல, அவர் வரும்போது பார்த்தேன் நானு. இந்த 3 பேர்ல உங்களுக்கு சி மேல தான் டவுட் இருக்கு. ஓகே, ஸோ வந்து நான் வந்து சி டூப்பா இருக்கும், அவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காரு, வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதுனால வேற வழி கிடையாது. சாய் பிரசாந்த் இல்ல, ஐ ஹேவ் டு டெல் இட். அண்ட் இதெல்லாம் நல்லா பேசுங்க, பஸர் அமுக்கிறதுல கோட்டை விட்டுருங்க. ஓகே, நீங்க பி தான் டூப்னு சூஸ் பண்ணி ஆகணும். ஆமா. ஓகே, எஸ். பட் உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு வந்து பி மேல தான். ஏன்? அவர் வந்து ரொம்ப நேரமா முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, 2 பேர் தூங்கிட்டாங்களா மற்ற 2 பேரும்? அது இல்லை, மற்ற 2 பேரும் கொஞ்சம் அப்படி சிரிச்ச மூஞ்சியா வச்சிருக்காங்க. அவர் தான் கொஞ்சம் அப்படி பார்த்துனே இருக்காரு. உங்களை மாதிரியே உருன்னு பார்க்குறாரு. அதே தான். வெரி குட், வெரி குட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பஸர் ப்ரெஸ் பண்ணது பிடி, ஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பஸர் ப்ரெஸ் பண்ணது வந்தனா, சி டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால சாய் பிரசாந்த் பி தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். பட் உங்களோட செகண்ட் சான்ஸில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த பாத்திரத்தில் பேர் எழுதியே காட்டுவாங்க. அதை பார்த்த பிறகு நீங்கள் திரும்பவும் நீங்கள் டூப்பை டிசைட் பண்ணலாம், லாக் பண்ணலாம். ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் விளையாட போகிறோம். அண்ட் பாத்திரத்தில் என்ன மாதிரிலாம் எழுத போகிறாங்க பேர், அது எவ்வளோ டிசைன்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்பிஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்பில் டூப் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களோட செகண்ட் சான்ஸ் சொல்லலாமா? ஓகே ஓகே. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பிடி நீங்கள் டூப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன ஏ இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் பேரை பொறித்து தரப்போகிறார். ஸோ ஏ என்ன ரெடியா? ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து அந்த ஒரு குடத்தில் வந்து பிரியதர்ஷினி அப்படின்னு பேர் வந்து பொறிக்க போகிறீங்க. ஓகே? ஆமாம். ஏ அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. அதுக்காக நம்மளுடைய கைத்தட்டல்கள் அவருக்கு கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே, நல்லா அவரும் கைத்தட்டிக்கிறார் சேர்ந்து. இப்போ வந்தேன்னா நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண சி. இப்போ சி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. உங்கள் பேர் வந்து இந்த குடத்தில் எழுத போகிறார், வந்தனா அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். அந்த நீங்கள் டூப்பன் லாக் பண்ண சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டுமா? சாய் பிரசாந்த், நீங்கள் வந்து கடைசியாக பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி தேவையில்லை, தயவு செஞ்சு பஸ்ஸரை தொடாதீங்க கொஞ்சம் நேரத்தில். ஓகே, நல்லா அமுக்க வேண்டிய நேரத்தில் விட்டாச்சு. அந்த பியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். திரும்பவும் நீங்கள் டூப்பை லாக் பண்ண போகிறீங்க. அண்ட் பிடி இப்போ என்ன சொல்கிறீங்க? ஏ, பி ஆர் சி? தெரியல எனக்கு. ஏ இருக்கட்டும். ஏவே இருக்கட்டுமா? தப்பானா 200 பாயிண்ட் போயிடும். எனக்கு தெரியலையே. ஸோ உங்களுக்கு ஏவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணி. ஆமாம், என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ ஏ இருக்கட்டும். ஓகே, பிடி வந்து ஏவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏ, பி, சி 3 பேரில் யார் டூப்? பி தான் டவுட்டாக இருக்கு. ஏன் பி மேலே டவுட்டாக இருக்குது? மற்றவங்க எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதுவும் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாரு. பி 2-3 இல்லை, பட் ஏ அண்ட் சி வந்து 2 பேருமே குட்டி குட்டியாக எழுதிட்டாங்க பேரை. அவர் வந்து சாய் பிரசாந்த் சைஸில் எழுதியிருந்தார் பி. அதுதான் நான் சொல்ல வரது. பெருசா இல்லைங்க, பி மேலே டவுட்டாக இருக்கு. ஆனால் நான் சி தான். சி தான். ஓகே, மாற்ற போகிறதில்ல. 200 பாயிண்ட் போயிடும். பரவாயில்ல. நான் வந்து சிஏ இருக்கட்டும், நான் மாற்ற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாய் பிரசாந்த், நீங்கள் சொல்லுங்கள். எப்பா அந்த பஸ்ஸரில் இருந்தால் கையாடப்பா, இல்லை ஒரு வாட்டி அமுத்திங்க பஸ்ஸரை ஒரு வாட்டி. நல்லா ஓர் அடிக்கிறப்ப அமுத்தி விளையாண்டுங்க. ஓகே, இப்போ சொல்லுங்கள், டூப் யார்? ஏ, பி, சி? ஏன் இல்லை, ரீசன்லாம் எனக்கு தெரியல. உட்காந்த ஸ்டைல் கொஞ்சம். அது என்ன உட்கார்றதுல என்ன ஸ்டைல் தப்பாச்சு? கொஞ்சம் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு உட்காரணுமா? எப்படி உட்காரணும்? இல்லை, அந்த அளவுக்கு என்னால் உட்காந்து காமிக்க முடியாது இப்போதைக்கு. உட்காரவே முடியாதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி உட்கார முடியுமா? ஓகே ஓகே. ஸோ அவர் உட்கார்ந்ததே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், அதுக்கு மேலே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அதாவது பி, நீங்கள் வந்து சாய் பிரசாந்தை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. 3 பேரும் ஒவ்வொருத்தரை சொல்லியிருக்கீங்க. அதனால எனக்குமே இப்போ பெரிய குழப்பமா இருக்கு. பிடி நீங்கள் ஏ சொல்லியிருக்கீங்க, வந்தனா நீங்கள் சி சொல்லியிருக்கீங்க, சாய் பிரசாந்த் பி சொல்லியிருக்காரு. ஸோ டூப் யாருன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த டூப் யார் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். மட்டும்தான் சீனை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வந்தனா வாழ்த்துக்கள்.
ஓகே, நம்ம சி அண்ணன்ட்ட பேசலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்னண்ணே அண்ணங்கிறீங்க டக்குன்னு? சாரி கோச்சுங்க. தம்பி. தம்பியா? ஓகே தம்பி. உங்கள் பேர் என்ன? வெங்கடேசனுங்க. வெங்கடேசன். ஓகே சூப்பர்ண்ணே. அதாவது ஒரு அழகான ஸ்மைலோடயே இருக்கீங்கண்ணே எப்போவும். ஐ லைக் இட்ண்ணே. இதா அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்னண்ணே? இளங்கோவன். ஏண்ணே கொஞ்சம் டென்ஷன்ல கடுப்புல இருக்கீங்க? இந்த ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம இல்லை, எப்பயுமே நான் அப்படி தான் இருப்பேன். எப்படி சிரிக்கவே மாட்டீங்களா? ஏண்ணே அந்த மாதிரி? சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம் அப்படி தான். சின்ன பிள்ளைலேருந்தே அந்த மாதிரி தான் பழக்கம். இல்லை சிரிக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லையா? கிடையாது. இல்லை சிரிக்கிற மாதிரி எதுவும் காமெடி நடக்கலையான்னு கேட்டேன். ஓகே, ஏன் அந்த குழந்தைய மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, அந்த இருங்க இருங்க. வாட் இஸ் இட்? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி எல்லாம் கொடுக்க வேணாம், தானா சரியா போயிடும். ஐயோ ஏங்க ஸ்டாப் பண்ணுங்க. பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறாங்க அவங்க? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கே இப்படி சிரிக்கிறாங்கல்ல. எவ்வளவு விஷயம். நீங்க நல்லா சிரிச்ச முகமா இருந்தா தானே. சி என்ன பாருங்க ஒரு வாட்டி, எப்படி பாருங்க ஒரு வாட்டி நல்லா எப்படி சிரிக்கிறாரு. சரிங்க. வரும்போது ரோபோ சங்கர் எதுவும் காமெடி சொன்னாரா? கோமாவே வரீங்க. அந்த மாதிரி சிரிக்கணும். சரி, ஏன் சாய் பிரசாந்தை முறைக்கிறீங்க? இந்த பார்வையே அப்படிதான். ஓ, நீங்க பார்க்கவே டெரர். அவர் டூப்புன்னு உங்களை சொல்லும்போது அவர் தோக்க போறாரு, ஐயோ பாயிண்ட் போக அந்த மாதிரி வருத்தப்பட்டீங்களா அவர் நினைச்சு? தோக்க போறதுன்னு உறுதின்னா அது உறுதி தான் ஐயா. சூப்பர், மைக் கொடுத்துருங்க. நல்லா பேசுறீங்கண்ணே, அருமையா. வணக்கண்ணே, உங்க பேர் என்ன? வணக்கம் சார், காமராஜ். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா பேர் போடுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஏபிஎன். தேங்க்யூ சார். இப்போ நாம இந்த குரூப்ல டூப் ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில் வந்தனா நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெரி பிரில்லியண்டாக விளையாண்டதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் நாங்கள் கம்மி பண்ணல. 1000 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். யார் உங்க 2 பேருக்கு என்ன சொல்றது, நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. 2 பேருக்கும் 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஏன் இப்போ ஃபீலிங்? பசரமுக்கு அவங்க ஃபீல் பண்ணா ஓகே, சும்மா இருந்த நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? அப்படியே நிப்பாட்டக்கூடாது. சும்மாவா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பதறுதா இல்லையா மனுஷனுக்கு? சும்மா இருந்த எனக்கு பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஓ, சும்மா இருந்தவங்களுக்கு பாயிண்ட் வேற கொடுப்போமா? கரெக்டாக விளையாடணும். ரவுண்ட்லாம் ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. புரியுதா? இத்த தண்டி இருக்கீங்கல்ல, சொல்றது புரிய வேணாம், புரியணும். ஓகே, வெரி குட். ஸோ 2 பேருமே 800 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, பிடி அண்ட் சாய் பிரசாந்த். வாழ்த்துக்கள். இவங்க இப்போ நிறைய நல்லா சூப்பராகவே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த ரவுண்ட் வந்து ஒரு சவால் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சிரிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சவால். ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்ட் அடுத்த விளையாட போகிறோம். அதில் எந்த பர்ஃபார்மர் வர போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சொன்னாயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சொன்னாயில் அது இது எது. நாம இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்க சிரிக்காம இருக்கணும். அப்படி சிரிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக யார் வர போறாங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கமே. நான் தான் யமதர்ம. பை தி பை, ஐ அம் தி சித்ரகுப்தன். இதோ நிற்கிறானே இந்த புலி மூட்டை, இவனோட அல்ல கை, நொல்ல கை, வலது கை, இடது கை, ஆனா எல்லா கையும் நான் தான்ப்பா. பில்டப் எல்லாம் போதுவே. இன்னைக்கு யாரு எந்த ஏரியாலவே போட்டு தள்ளுனீங்க? டேய் புனல் வாயா, போட்டு தள்ளுறதுக்கு நான் என்ன காக்க படத்துல ஒரு சூர்யா வரான். டேய் இன்னைக்கு நாட்டில் கரண்ட் மேட்ரு, அவன் பொண்டாட்டியை இவன் இழுத்துட்டு ஓடுறான், இவன் பொண்டாட்டி அவன் இழுத்துட்டு ஓடுறான், இவனுக்கு 2 பேர் பொண்டாட்டியை சேர்த்து எதிர் வீட்டுக்காரன் இழுத்துட்டு ஓடுறான். இந்த ஓட்ட பந்தயத்துல யாருவே ஜெயிச்சது? டேய் ஓட்ட விட வாயா, இது என்ன ஒலிம்பிக் போட்டியாடா ஓடி ஜெயிக்கிறதுக்கு? பேர் தாண்டா கள்ள காதலே. இதுதான் கள்ள காதலா? பின்ன என்ன எங்க என் காதலா? டேய் அந்த பையன் காதல்ல மாட்டி அனாவசமா ஒருத்தன் செத்து போயிட்டான்டா. அந்த பையன் யாருன்னு பாப்போமா? டேய் தம்பி,
டேய் ராஜா, டேய் செல்லம், டேய் கார்பரேட் மண்டையா, ஏண்டா இது என்ன அடுத்த பிரபுதேவா செட்டா? இது அது இது எது செட்டு மகனே? ஆமா, நீ யாரு? ஹலோ, கையெடுங்க. என்னங்க பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நான் யார் தெரியுமா? உன்னை தெரியாதா ராஜா? நீங்க தான் அழகு சுந்தரத்தோட மகனாச்சு. ஹலோ, நான் அழகு சுந்தரமும் இல்ல, ராஜ சுந்தரமும் இல்ல. என் பேரு மன்மதன். வயசு 21, ஹைட் 5.5, வெயிட் 56 kgமா. அப்படியே உன் பாஸ்போர்ட் போட்டோ ரெண்டையும் உன்னோட அட்ரஸையும் கொடுத்துட்டு போ. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். ஏண்டா நான் என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற புரோக்கர் நினைச்சியா? உன்னோட பயோடேட்டாவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஹலோ, நிறுத்துமா. என்னம்மா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் உங்க பெரியப்பா. ஆமா, அவர் உங்க பெரியப்பா, நான் உன் சித்தப்பா. டேய் நாயே, தோ நிக்கிறானே இந்த புலி மூட்டை, இவன் தாண்டா யம தர்ம. இல்லது இவர் தான் யம தர்மனா? பின்ன என்ன போதி தர்மனா? ஹலோ, இவர் தான் யம தர்மன்னு எதை வச்சு சொல்றீங்க? சேட்டு கடையில 2000 நகையை வச்சு சொல்றேன், கேக்குறியா? டேய் யமா, இவன் என்ன பண்ணா தெரியுமே, இவன் பல பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காரு. ஏண்டா பின் என்ன கொலை பண்ணிட்டா கற்பழிப்பாங்க? யமதர்மன் பாக்குறேன், இல்ல ஓங்கி ஒரே அப்பா அப்பி போடுவேன். ஏண்டா எதுக்குடா பொண்ணுங்களை கற்பழிக்கிற? ஹலோ, பொண்ணுங்களை கற்பழிக்காம பின்ன என்ன ஆம்பளைங்களா கற்பழிப்பாங்க? டேய் அம்மா, இவன் செஞ்சாலும் செய்வான்டா. ஆளை பார்த்தா ஒரு சைஸா இருக்கிறான். ராஜா, எதுக்கோ 2 ஸ்டெப் பேக்ல நில்லு. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். ஏண்டா பொண்ணுங்களை காதலிச்சோமா, காலி பண்ணோமா, கழட்டி விட்டோமான்னு இல்லாம எதுக்குடா கொலை பண்ற? ஹலோ, இவ்வளவு லென்த்தா பேசுறீங்கல்ல, காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுமா, காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? தோ நிக்கிறானே, இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த 3 பேரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? டேய், எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும் கேளுங்கடா. ஏன்டா தெரியாத கேட்டு உயிரை வாங்குறீங்க? ஹலோ, நீங்க சொல்றது வேறம்மா, நான் சொல்றது காதல்மா. அது ஒரு வலிமா, வலி, அது ஒரு பெயின். டேய், ரொம்ப பேசினா உனக்கு 50 ரூபா ஃபைன். ஹலோ, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன் கூட ஓடிட்டான். அதான் அவளை கொன்னேன். நான் கூட தான் ரொம்ப ஊர்வசின்னு 2 பொண்ணுங்களை சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா அந்த பிடாரி மக என் கூட எந்திர திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த பாயா போன இந்திரன் கூட ஓடி போயிட்டா. அடேங்க அப்பா, ஒரு யமனுக்கே ஒரு உமன் டாட்டா காட்டிருக்கானா? அவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பான். டேய் யமா, அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறா, தூக்கி போட்டு நெஞ்சு மேலே மிதிக்கிற. அதுக்காக நான் என்ன கொலையா பண்ண? நீ ஒரு வெக்கம் கட்ட நாய். இல்லட, அந்த கல்யாணத்துக்கு போய் தலைமை தாங்கினவன். டேய் தம்பி, இவன் கல்யாணத்துக்கு போன விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அந்த கல்யாணத்துல இவனை தர்மடி அடிச்சானுங்களே, அது தெரியுமா உனக்கு? என்னங்க சொல்றீங்க? கல்யாணத்துக்கு தலைமை தாங்கிறது நல்ல விஷயம் தானே பண்ணிருக்காரு. பின்ன எதுக்குங்க இவர் அடிச்சாங்க? டேய் பகிட்டு தலையா, கல்யாணத்துக்கு போனோமா, தலைமை தாங்கினமா, வந்தமான்னு இல்லாம இந்த நாய் அன்னைக்கு நடக்கிற பஸ் நைட்டுக்கும் நான் தான் தலைமை தாங்கணும் ஒத்த காலில் நின்னாண்டா. பொண்ணுங்க சும்மா இருப்பாங்களா? இந்த நாயை தூக்கி போட்டு குமுறு கஞ்சி காய்ச்சி விட்டானுங்க. வாய மூடுறா, எப்ப வாய. ஓகே ஆபீசர். ஹலோ ஹலோ, என்னங்க நீங்க மாட்டி பேசிட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்தன் நிக்கிறான், அது உங்களுக்கு தெரியலையா? ஏய் முழியாங்கண்ணா, இன்னும் நீ போலியாடா? அவன் போக மாட்டாவே, அவனுக்கு ஏதாச்சும் தண்டனையை கொடுத்து அனுப்புவேன். ஏண்டா என்னமோ 10,000 பணத்தை கொடுத்து அனுப்புன்னு சொல்ற மாதிரியே சொல்றியே? அதனால மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ எதனா கொடுத்து அனுப்பு. அப்படியா? அப்போ நாளையில இருந்து இவன் தான் நம்ம திரிசாவை எழுப்பி அவளை குளிப்பாட்டி அவளுக்கு முதுகு தேய்ச்சி விட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ணணுவே. இதுதான் தண்டனவே. த்ரிஷாவை ரெடி பண்ணுமா? ஐயா, நான் ரெடி. யமதர்மா, சூப்பர் தண்டனை. எங்க த்ரிஷா, எங்க த்ரிஷா? டேய் ரவுண்டனா மண்டையா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. நீ நினைக்கிற மாதிரி திரிசான்றது நடிகை இல்லடா, இவன் வளர்க்குறானே இந்த எருமாடு ஒரு பேரு. என்னங்க அது அநியாயமா இருக்கு? எரும மாட்டுக்கு போய் த்ரிஷான்னு பேர் வச்சிருக்காரு இவரு. அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற கேள்விக்கு பிறந்தவனே. டேய், ஒரு நாள் இவன் என்ன கில்லி படத்துக்கு போலாமான்னு கூட்டு போனான்டா. அந்த படத்துல திரிசாவை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஆப் சாரியில பார்த்துட்டு ஆப் ஆயிட்டானா இந்த ஆப்பிரிக்கா மண்டைய. அதுல இருந்து திரிசாவை தான் கூட வச்சுக்க முடியல. இருக்கிற எருமாட்டுக்காக திரிசான்னு பேரை வைப்பன்னு வச்சுட்டான அந்த மாங்கா மடைய. ஹலோ, எரும மாட்டெல்லாம் என்னால குளிப்பாட்ட முடியாதுங்க. யமன்னா பெரிய இவனா? எங்க பிரம்மா, எங்க விஷ்ணு? எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு கிஷ்கிந்தா போயிருக்காங்க. என்ன போன் பண்ணி கூப்பிடுவா? கிளம்பலாமா? ஏன் 2 நாள் இங்க தங்கிட்டு போலாமா? அட மூடிட்டு போடா. ஹலோ, என்னங்க? எங்கங்க பிரம்மா, எங்கங்க விஷ்ணு? எங்கங்க பிரம்மா, எங்கங்க விஷ்ணு? அவனே ஓவர் ஆக்ட் பண்றான், நான் இப்பதான் கலாச்சேன். அதுலயே நீ உண்மையாவே ஓவர் ஆக்ட் பண்ணுவ. ஒழுங்கா மூடிட்டு போடா கம்பளி தலையா. டேய் தம்பி,
நீ எமோஷன் ஆனா என்ன பண்ணுவன்னு எல்லாருக்குமே தெரியும்டா. டேய் டேய் நீ டென்ஷன் ஆகாதடா. எப்பா கவுண்ட் பண்ணி இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. இவன் டென்ஷன் ஆனானா லேடிஸ் எல்லாங்கிறாங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுவோம்பா. டேய் தம்பி வேணாடா. டேய் இவன் வேற. டேய் ஐயோ எங்கிருந்து தான் வந்தானே தெரியல. ஏமா எங்கேயாச்சும் சிரிச்சு போடுமா. இவனை பத்தி உனக்கு தெரியாது. வெரி டேஞ்சரஸ் மேன். உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்றேன். என்ன வேணாலும் செய்றேன் உங்களுக்காக. தெரியுமா? நீ எதுவும் செய்ய தேவைடா. வீட்டுக்கு போய் அந்த அம்மாக்கு ஒரு சூனியம் செய்யடா போதும். அது போதும்டா. டேய் நம்மளுக்கு பேமெண்ட் வரலையா கூட பரவாயில்லடா. எவ்வளவு கஷ்டம்டா. ஐயோ ஓகே சூப்பர். ஸோ தீபன், சுபாஷ் அண்ட் பழனி ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முதல்ல சிரிச்சது சாய் பிரசாந்த் நீங்க தான். 2 பேர் சிரிச்சதுனால 200 100 மட்டும் கம்மியாகுது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இப்போ கம்மியாயிருக்கு? ஏற்கனவே 800 இருந்தீங்களா, -200. நீங்கள் 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். பிடி நீங்க வந்து லாஸ்டா சிரிச்சதுக்காக 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்றோம். நீங்க இப்போ 700 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த ரவுண்ட்லயும் பாயிண்ட்ஸ் எதுவுமே விட்டு கொடுக்காம அப்படி இந்த பாயிண்ட் வச்சு என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. 1000 பாயிண்ட்ஸோட இன்னமும் லீடிங்ல இருக்கீங்க. வந்தனா வாழ்த்துக்கள். அடுத்த ரவுண்டு மாத்தி யோசி. அதுல இவங்க 3 பேருமே சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களும் கொஞ்ச நேரம் எதிர்பார்த்துட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில். அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில். அது இது எது. நாம இப்ப விளையாட போறது கடைசி ரவுண்டு மாத்தி யோசி. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். ஓகே ஓகே உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மியாகாது. இதுல ஃபர்ஸ்ட் விளையாட போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற வந்தனா தான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. வாங்க வந்தனா. ரெடி? ஓகே வந்தனா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? நான் இங்கே வந்தது எதுக்குன்னா ஷோவில் வின் பண்ணுறதுக்கு. ஷோவில் வின் பண்ணுறதுக்காக வந்தீங்களா? எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் உடம்பு சரியில்லை. உங்கள் ஹஸ்பண்ட்னா நீங்கள் எத்தனை ஒய்ஃப் இருக்கீங்க? இன்னைக்கு நான் சாப்பிட்டது வந்து இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டீங்களா? நாளைக்கு நான் வந்து தோசை சமைக்க போகிறேன். நாளைக்கு தோசை. இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நல்லா விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்கல்ல? நான் இன்னைக்கு கட்டின சாரி வந்து ப்ளூ கலர். என்ன கலர் சொல்லுங்க? என்னோட ஹேர் கலர் வந்து 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 லாங் ஹேர். முடிஞ்சு 30 நிமிஷம் ஆகுது. நல்லா யோசிச்சுட்டு லாங் ஹேர். ஓகே லாங் கேப் வேற கொடுத்துருக்கீங்க. அதனால அவுட் ஆயிட்டீங்க வந்துனா. பட் நல்லா விளையாண்டீங்க. நல்லா. அடுத்ததா விளையாட போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கிடையாது. நீங்க சத்தியமா கிடையாது. நீங்க கடைசியா வந்தா போதுமானது. பிடி தான் இப்ப விளையாட போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லி அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். அப்ப நீங்க அங்கேயே உட்காந்துக்கலாம். அவர் ஆல் தி பெஸ்ட் சொன்னாருன்னா. பிடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிடி அப்படின்னா என்னங்க? என் பையனோட பேரு ரிஷிவன்சி. பையன் பேர் என்ன? நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். நானும் அடுத்த சூப்பர் ஸ்டார். இந்த படம் பார்க்கவே இல்லை. எந்த படம்? எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நீ நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் எது? நான் டிவியில் வந்தது எதேர்ச்சியாக வந்தது. எதேர்ச்சியாக வந்தீங்களா? நான் படிக்கும்போதே எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதே கிடையாது. எத்தனாவது ரேங்க் வாங்குவீங்க? இந்த கேமரா ஜிப் வந்து மூமெண்ட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். யார் ஜிப்பு? இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்கு. எந்த பிங்க் கலர்? நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போயிடும். கெட்டு போயிருமா? காலையில் எழுந்தோடனே கோலம் போடணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலம் நல்லா போடுவீங்களா? பிரபாதம் பாடுவேன், ஆனால் அர்த்தம் தெரியாது. எங்க ஒரு 2 லைன் பாடி காமிங்களேன். தமிழ் எழுத படிக்க தெரியும், ஆனால் மலையாளம் எழுத படிக்க தெரியாது. ஹிந்தி தெரியுமா? பாட்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் டான்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஓகே, இந்த வாட்ச் எங்கே சுட்டிங்க? நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. ஏன் கரண்ட் இல்லை? டிவியில் நான் பேசின முதல் டயலாக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ என்ன டயலாக் பேசுனீங்க லாஸ்ட்? அது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நான் வந்து டான்ஸ் காம்படிஷன் வின் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எத்தனை வயசு இருக்கும் அப்போ? வீட்டுக்காரரை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னோட வேலை இடத்துல தான். இந்த இடத்துல? முடி வந்து கடைக்கு போய் வெட்டிக்கிறதே இல்லை, நானே வெட்டிப்பேன். நீங்களே வெட்டிப்பீங்களா? தினமும் வந்து காலையில் எழுந்த உடனே சமைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சமைக்கவே மாட்டீங்களா? டிவி பார்க்குறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி
இந்த நிகழ்ச்சி தான். எந்த நிகழ்ச்சி? என் தங்கச்சி வந்து என்னோட ரொம்ப நல்லா பேசுவாங்க. நீ உங்க கம்பேரிங் பிடிக்குமா டிடி கம்பேரிங் பிடிக்குமா? என்னோட தம்பி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணுறான். பைலட்டாக தானே இருக்காரு? எங்கள் அப்பா வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. 7 வருஷம் ஆச்சா? எங்கள் அம்மாவோட பேர் வந்து ஸ்ரீலதா. ஓகே, உங்களோட முழு பேர் என்ன? எங்கள் தாத்தாக்கு வந்து ஆக்சுவலாக கேரளாவில் தான் வீடு. வெல் பிளேட் பிடி. ஓகே, சாய் பிரசாந்த் நீங்கள் நல்லா விளையாடுவீங்களா? ஏதோ முடிஞ்ச வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும்னா ப்ரோக்ராம் முடிஞ்ச வரைக்கும் விளையாண்டே இருப்பீங்களா நீங்கள் மட்டும்? ரெடியா நீங்கள்? ரெடி. வாங்க சாய் பிரசாந்த். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாட்ச் எங்கே வாங்குனீங்க? பக்கத்து வீட்டில் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். என்ன சமைக்கிறாங்க அப்படி? வானத்தை பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. வானத்தில் என்னெல்லாம் இருக்கு? கீழே பூமி சரியில்லையே. ஏன் பூமி சரியில்லை? என்னுடைய கேரக்டரை பற்றி உங்களுக்கு சரியா தெரியாது. என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள்? நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. மாட்டிக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். சீக்கிரம் அவுட் ஆகி நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. அதை விட இந்த ப்ரோக்ராமுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. சீக்கிரம் அவுட் ஆகி. தேங்க்யூ. மாத்தியோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த மாத்தியோசி ரவுண்டில் பிடி நீங்கள் வந்து 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சாய் பிரசாந்தன் வந்தனா 2 பேருமே அவுட் ஆகிருக்கீங்க. பட் யாருக்கு நிறையா பாயிண்ட் போகுது அப்படின்றத நம்ம டைமிங் பார்த்தா தான் தெரியும். அந்த டைமிங்கை பார்க்கணும், அந்த ரிசல்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மாத்தியோசி ரவுண்டோட ஸ்கோர்ஸ் தான். அண்ட் சாய் பிரசாந்த், நீங்க தான் இந்த ரவுண்ட்ல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ஆன 200 பாயிண்ட்ஸ் எழுந்திருக்கீங்க. ஐயோ, ஏற்கனவே 600ல இருந்தீங்களா? ஆமா. இப்போ ஒரு 200 போச்சா? 400 இருக்குல்ல. 400 பாயிண்ட்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாத்தியோசி ரவுண்டில் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டு அவுட் ஆனது வந்தனா நீங்கள் தான். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்க. 900 பாயிண்ட்ஸோட இன்னைக்கு எபிசோட வின் பண்ணியிருக்கீங்க வந்தனா. வாழ்த்துக்கள். கடைசி ரவுண்டில் பாயிண்ட் எதுவும் விட்டு கொடுக்காம 700 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சு இன்னைக்கு ரன்னர் அப் ஆயிருக்கீங்க பிடி. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எபிசோட வின்னர் வந்தனாக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற பிரியதர்ஷினிக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர். அண்ட் 3வது பரிசு அவங்களுக்கு ஒரு gift கொடுத்து அன்பளிப்பு கொடுத்து நாங்கள் உங்களை மகிழ்ச்சி படுத்த போகிறோம். அண்ட் இது வந்து ஜூட் பேக், எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக். ஜூட் எம்போரியம் வழங்கும் ஒரு 2500 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். ஜூட் ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க 3 பேருக்கும் நம்ம பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது உங்கள் முன்னாடி ஒரு 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது. 2500 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர், 9999 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் அண்ட் 25,000 rupees மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் திருப்பி எடுத்துங்க. நான் அதில் விளையாண்டு 25,000 வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாடலாம். யாரெல்லாம் விளையாட போறீங்க? விளையாடுறீங்களா பிடி? விளையாடலாம். என்ன இப்போ நீங்க வந்தனா ஏங்க தைரியமா விளையாடுங்க. ஹாப்பி வித் தி மைக்ரோவேவ் ஓவன். எஸ். நீங்க விளையாடலையா? ஓகே, அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் 25,000 போகுது. அப்புறம் பாத்துங்க. ஓகே ஃபைன். பிடி உங்களுக்கு ஓபன் சாய்ஸ் இருக்கு. ஏ பி சி 3ல எந்த பாக்ஸ் யூஸ் பண்ண போறீங்க? பி. ஓகே, சூப்பர். அண்ட் சாய் பிரசாந்த், ஏ ஆர் சி? ஏ. சோ பிடி நீங்க வந்து பி சூஸ் பண்ணிருக்கீங்க. சாய் பிரசாந்த் நீங்க ஏ சூஸ் பண்ணிருக்கீங்க. சிவா, நான் விளையாடி இருந்தா நான் சி சூஸ் பண்ணிருப்பேன். சிவா, நான் விளையாடி இருந்தா சி சூஸ் பண்ணிருப்பீங்களா? ஓகே, சூப்பர். சோ வந்து நான் விளையாடி இருந்தா சி சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வந்து நான் வந்து சொல்லிட்டேன் விளையாடி இருந்தா நான் வந்து சி சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. யாருமே சூஸ் பண்ண இந்த பாக்ஸில் இருந்தது வந்து 2500 கிஃப்ட் வவுச்சர். ஸோ எஸ்கேப் ஆயிட்டீங்க வந்துன்னா.
புட்சால்தனமா விளையாண்டுறீங்க. பட் 25,000 உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கிடைக்கும். ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. ஒண்ணு எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். இல்லனா நீங்களே ஹாப்பினா அந்த ஆள நினைச்சு பாருங்க. 10,000 வாளா வச்சு கொண்டாடணும். ஸோ இதுல பி சூஸ் பண்ணியிருந்தது பிடி நீங்க, ஏ சூஸ் பண்ணியிருந்தது வந்து சாய் பிரசாந்த் நீங்க. வந்து நீங்க சொல்லுங்க 2 பேர்ல யாருக்கு கிடைச்சிருக்கோம்? பிடிக்கா சாய் பிரசாந்த்கா? சாய் பிரசாந்த்க்கு. அப்படி அப்ப பிடி கிடைக்க கூடாது நினைக்கிறேன். இல்ல நான் அப்படி நினைக்கிறேன். இல்ல ஓகே இல்ல பதறாதீங்க ஜெனரலா கேட்டேன். உடனே டென்ஷன் ஆயிரீங்களே. சாய் பிரசாந்த் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. ஸோ ஏல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் நத்திங். அண்ட் வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. 25,000 goes to சாய் பிரசாந்த். எப்படி என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லலாம். 2,500 மதிப்புள்ள பரிசு பொருள் ஜெயிச்சவருக்கு அதை கொடுத்துட்டு 25,000 கிடைச்சிருக்கு. பிடி நீங்க வந்து 9,999 வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். வந்து நீங்க வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் கொடுத்துறீங்களா ஒரு சீஃப் கெஸ்டா இருந்து? வாங்க பிரியதர்ஷினி 9,999 வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாங்க சாய் பிரசாந்த். முன்னாடி நீங்க ஷோ சார் வாய்ஸ் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு திண்டாடி தெருப்பொருக்கு பாத்ரூம் மேஷன்ல 1/2 மணி நேரம் அடிக்கிறேன். தயிர்வால் உள்ள போய் மந்திரம் ஓதுறானா பாத்ரூம் போறானே தெரிய மாட்டேங்கிறது. காலங்காத்தால ஹோட்டல்ல சாப்பிட்டு தயிர்வடை வயிற்றுக்குள்ள போய் கடமுடா பண்ணி எடுத்தோன்னே இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சத்த வெளில வரல இல்லை நான் உள்ள வரட்டுமா? சொல்லுங்க வாங்க போங்க. சூப்பர்ண்ணே. எப்படி இந்த உடம்புக்குள்ள இருந்து எவ்வளவு வாய்ஸ் வருது? பீரோல துணி எடுக்கிற மாதிரி உள்ள அடுக்கி வச்சிருக்காரு வாய்ஸுகளா. சூப்பர். அப்படிதான் நம்மளே நம்ம புகழ்ந்துட்டேன். அப்படி ஓகே சூப்பர். அண்ட் ஒரு சூப்பரான எபிசோட் இந்த வாரம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுற எந்த ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு என்டையர் டீம் சார்பாக எங்களோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அண்ட் தென் பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன் எஸ் வி எஸ் முக்கோணம் சனாயில். அது இது எது